Hello friends, welcome to Fantasy Good Online YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா vs ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா வந்து ஸ்ரீலங்கா டூருக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதுல நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ இந்த மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 ஜூலை வந்து நடக்க இருக்கு. டைமிங் எடுத்துட்டீங்கன்னா இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலக்லேல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்லை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் டேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பாலக்க பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே போத் ஃப்ரெண்ட்லியாக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்ட்ரைக்லி அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்லி கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஸோ போத் இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை செகண்டா பவுல் பண்ணால் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துருக்கு. அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் செகண்டா பேட் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 12 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பெருசாக அறிவிக்கல. ஸோ இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 168 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை வந்து வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 263 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 88 அப்படிங்கிறது வந்து பதிவாயிருக்கு. இங்கே பார்த்தா ஹெட்வர்ட் ரெக்கார்டு வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 29 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 19 மேட்சும் ஸ்ரீலங்கா 9 மேட்சும் வந்து தான் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அப்பர் ஹைட்ல இருக்கிறது இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பர் ஹைட்ல இருக்காங்க வின்னிங் பொசிஷன்ல. ஓகே, இப்போ அடுத்த ரெண்டு நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5448 ரூபா நீங்க ஃபோக்கஸ் 11ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓவராலா ரெண்டு ஆப்பு கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற ஆப்பும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 300 ரூபா சேவிங்ஸ் ஆகும், 102, 100 ரூபா, 30 ரூபா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் வின்னிங்ஸ் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல கிட்டத்தட்ட எந்த ஒரு ஆப்லயுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர் இந்த ஆப்ல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா 5+1ங்கிற ஆப்ஷன் தாங்க. ஸோ இந்த 5+1 பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும். கேப்டன் கேப்டன் கொடுத்து பிளே பண்ணா போதும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10+1ங்கிற ஆப்ஷனும் இருக்கு அண்ட் 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டீமை வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST அப்படிங்கிறது ஒன்று பிடிக்கிறதே கிடையாது. அண்ட் நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு DDS அப்படிங்கிறதும் ஒன்று பிடிக்கிறதே கிடையாது. மாறாக நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு 6% எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருந்தாலும் சரி, நீங்க வித்ட்ராவல் பண்ற மணியா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான வயசுல ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, பார்த்த ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவன்ல யார் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்தியா பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் சுமன் கில் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க.
அண்ட் ரிஷப் பண்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. சூரியகுமார் யாதவ் இவர் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்றாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், சிவம் துபே, அக்சர் பட்டேல், ரவி பிஸ்னாய், முகமது சிராஜ் அண்ட் அர்ஷதீப் சிங். ஸோ இதுதான் இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவனா வந்து இருக்கு. அடுத்த ஸ்ரீலங்காவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் குசல் மெண்டிஸ் அண்ட் நிசாங்கா இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இல்ல குசல் மெண்டிஸ் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் சந்திமல், பெர்னாண்டோ, அசலங்கா, மெண்டிஸ், தனுஷானங்கா, அசரங்கா, தீக்ஷனா, பத்ரினா அண்ட் பெர்னாண்டோ. ஸோ இவங்க தான் வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்தது 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்சர் பட்டேல் இவங்க 3 பேரும் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ ரீசெண்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் ப்ளே பண்ண எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்க. வேர்ல்டு கப் மேட்ச்லையும் இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து பேட்டிங் ஆர்டர் வரும்போது ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படிங்கிற ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ரிஷப் பந்த். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங் டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3rd ரவுண்ட் பொசிஷன்ல தான் வராரு. சப்போஸ் டாப் ஆர்ல ஏர்ல விக்கெட்டை விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு பேட்டிங் ஆர்டரை சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் 2 அல்லது 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் வரையும் நம்ம இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அக்சர் பட்டேலை பொறுத்தவரை 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர், ஸோ சப்போஸ் டாப் ஆர்டர்ல இருக்க 4 பேருமே வந்து விக்கெட் ஹர்திக் பாண்டியா வரும் ஏர்லியாவே வந்து விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அக்சர் பட்டேல் கிட்ட ஒரு எம்பர் வந்து கொடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததா குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ரிஷப் பந்த் சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட் ஓவரால ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் பேட் பண்ணாமலே இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இவரோட பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாருங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ற வச்சு அந்த பவர் பிளேலேயே நல்லா டாமினேட் பண்ணி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ என்னோட கணிப்படி இவற்றிருந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இவர் அவ்வளவு அடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு 20+ ரன் அடிச்சாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறோம். அண்ட் ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. தனுஷங்கா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவட்டு இருந்து ஒரு விக்கெட், ஸோ அவ்வளவுதான் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ மஸ்ட் ஒரு விக்கெட் அப்படின்னு இவட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா அசரங்கா. ஸோ அசரங்கா பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த மேட்ச், அந்த ஸ்ரீலங்கா நடந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இவரை போத் டீம் கேப்டனாகவே வந்து இருந்திருந்தாரு. ட்ரீம் டீம்ல நிறைய டீம்ல கேப்டனாகவே வந்திருந்தாரு. ஸோ பேட்டிங் ஆர்டராக இருந்தாலும் சரி, பவுலிங் ஆப்ஷனாக சரி, ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காரு ரீசெண்ட் ஃபார்ம்ல. அப்படிங்கிற பட்சத்துல இவரோட பேட்டிங் ஆர்டர் பட் ரொம்ப ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் ஏதா விழுந்துருச்சு அப்படின்னா இவரோட பேட்டிங் ஆர்டர் அப்பருக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல 1 அல்லது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்த 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்ஷன் இதுல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சிவம் துபே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு. ஸோ அப்படியும் பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பட் அது மட்டும் போதாது. கிட்டத்தட்ட பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் அடித்தா மட்டும்தான் ஒரு ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து
நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக் ட்ரை பண்ண பட்சத்துல இவரை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சிவம் துபே பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் 1 அல்லது 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 1 ஓவர் கம்பல்சரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்ற பிளேயர்ஸ் பவுலர்ஸ் யாராச்சும் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்து கொடுத்துட்டாங்க, ரன் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து 1 ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ கம்பல்சரி 1 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து இவர் விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ரொம்ப ரொம்ப கீழே தான் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுல பேட்டிங் ஆர்டர் கிடைக்காதுங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ பவுலிங்ல இருந்து இவர் 2 விக்கெட் வரையும் எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா அசலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுலர்ஸ் நியர்பைல தான் இருக்கும். விக்கெட் கீப்பருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், பவுலர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னால கொஞ்சம் நியர்பைல நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பொசிஷன்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடா கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் ஒரு 8+ மேனேஜ் பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவருக்கு நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. இதான் ஒரு நாளா இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது நிசாங்கா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு. ஸோ ரீசெண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச்ல ரொம்ப ரொம்ப ஒரு போரா தான் வந்து பேட்டிங் ஆர்டர்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்லாம் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ரீசெண்ட் அந்த 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேட்ச்ல இவட்டு இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா ரன்ஸ் பெருசா எதுவும் இல்லை. ரிஸ்கா ட்ரை பண்ணும் போது வேணா இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்னால சிவந்து வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல ரிங்கு சிங் தான் வந்து பிளே பண்ண வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th டவுன்ல தான் வந்து இறங்குறாரு. சப்போஸ் இவரோட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 3-4 ஓவர் பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ரிங்கு சிங் கிட்ட இருந்து நம்ம ஒரு 20+ ரன் வரைக்கும் கம்பல்சரி ஒரு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரிங்கு சிங்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. டாப்பால கொஞ்சம் ஏர்ல விக்கெட் விழுந்துருச்சு, ஸ்கோர் வந்து ரொம்ப டவுனா சேசிங் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இருந்துச்சுன்னா ரிங்கு சிங்கோட பேட்டிங் ஆர்டர் டாப்பால கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ரிங்கு சிங் கிட்ட இருந்து சால்ட் 20+ ரன்னுக்கு மேலேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவருக்கு வந்து இருக்குங்க. ஒரு 8 வந்து ஒரு 12+ பனிஷ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ரிங்கு சிங் கிட்ட. இப்ப அடுத்ததா ரவி பிஸ்னாய் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 4 ஓவர்னு வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்டா அந்த ஜிம்பாப்வே டூர் மேட்ச் வந்து ப்ளே பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதுதான் மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தார். ரீசெண்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்ததான் முகமது சிராஜ். ஸோ முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மேட்ச் வந்து பெருசா ப்ளே பண்ண கிடையாது. ஜிம்பாப்வே மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். மேட்ச் வந்து பெருசா ப்ளே பண்ணல. ஸோ இவரோட ஸ்கில், பவுலிங் ஸ்கில் அப்படி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா தாங்க இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்ரீலங்கா கூட இவர் பவுல் பண்ணும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாரு. அப்படிங்கிற பட்சத்துல இவற்றிலிருந்து இருந்து 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ அந்த பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வரையும் எடுத்துட்டாருன்னா அந்த டெத் ஓவர் பவுல் அந்த 19வது ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவற்று நம்ம 1 அல்லது 2 விக்கெட்டு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ போத் இவரெல்லாம் வந்து டிஃபரன்ஸ் விக்கெட் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு 30% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் இவங்களாம் வந்து ஒரு ட்ரையை வந்து பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் தினேஷ் சந்திமல், குசல் மெண்டிஸ், தீக்ஷனா, இவங்க 3 பேரும் கிட்ட பார்த்தீங்கன்னா 25% கீழே தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்திமலை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுன் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ அப்படி பேட்டிங் ஆட வர பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் மேட்ச்ல ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேட்டிங் ஆடல ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அந்த ஸ்கொயர் பவுண்டரியில ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வந்து இருக்குங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட், 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 ஓவர் சேம் அதே சிவம் துபேக் சொன்ன 1 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க பவுலர்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தர் அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கோர் வந்து நிறைய கொடுத்துட்டாங்க, ஒரு ஓவருக்கு அதிகபட்ச ரன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு ஓவரை எடுத்து இவருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அப்படி விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 12+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு மேண்டிஸ். ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றவங்க இவரெல்லாம் வந்து மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பால் பண்ணிடுவாரு. ஸோ 4 ஓவர் பால் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அண்ட் கேஎஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8+ வந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்டும் இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பாரதா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஸோ ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பேட்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவற்று இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து இவற்று நம்ம ஸ்கோர் வரும்னு நான் என்ன வந்து சொல்றேன். அண்ட் இவருக்கு வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா ஸ்கொயர் பவுண்டரியில நிற்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது மூலயமா ஒரு 2 கேட்ச் கொடுத்தாலும் ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். ஸோ போர்ட் இவரெல்லாம் ஒரு எப்பரா வந்து கொடுத்து பாருங்க, ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ரிஷப் பண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பேட்டிங் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ற பட்சத்துல பேட்டிங் இருந்தும் ஒரு 15-20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25 பிளான்டேஷன் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். ஆனால் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டர் இருந்தாலும் ஒரு 15+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே கம்பல்சரி வந்து போல் பண்ணிடுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல டெத் ஓவரும் பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்ற பார்த்தா ஹர்ஷதீப் சிங்கை போது ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் வரையும் எடுத்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல டெத் ஓவர், அது கடைசி ஓவர் 20ஆம் ஓவர் வந்து பவுல் பண்றாரு. ஸோ அந்த படி டைம்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரை அதிகமா கொண்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ எல்லா பாலுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிற அன்எக்ஸ்பெக்டடா பாலை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லி ஸ்டெம்பிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல எஜ்ஜில் போட்டு கேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஹர்ஷதீப் சிங்க்கு போத் ஒரு 10 டீம் ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு 3-4 டீம் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததா குசல் மெண்டிஸ், பத்ரினா அண்ட் அசரங்கா. ஸோ குசல் மெண்டிஸை பொறுத்த சேம் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அண்ட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு பட்சத்தில் இவர் கிட்டத்தட்ட ஒரு 70% பீப்புள் பிக் பண்ணிடுறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயராக தான் வந்து இருப்பாரு. பத்ரினா பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ண வச்சதில்ல இவர்கிட்ட வந்து ஒரு விக்கெட் வரையும் அந்த பவர் பிளேலையும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சேம் ஹர்ஷதீப் சிங் மாதிரி தான் டெத் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ பத்ரினாக்கு அப்படி டெத் ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எச்சா இருக்கட்டும், இல்ல மிஸ் அவுட் ஸ்டெம்பிட்டா இருக்கட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படியே ஒரு 2 விக்கெட் வரையும் இவற்றை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அசரங்கா சேம் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாருங்க. இவரோட இருக்க ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேல இருந்து கடைசி அந்த 15 ஓவர் 15 ஓவர் கூடாருங்க இவர் ஓவர் வந்து முடிச்சிருவாருங்க. ஸோ அப்படி முடிக்கும் போது இவர்கிட்ட இருந்து நம்ம 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களும் வந்து ஹை பர்சன்டேஜ் ரொம்பவே சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க தான் சொல்லுவேன். சுமாலிக்கா இருக்கட்டும், கிராண்ட்லிக்கா இருக்கட்டும், போத் இவங்க 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சில கிராண்ட்லிக்கா ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீம்ல ரிசர்வ் பண்ண 5 டீம் குசல் மெண்டிஸ் இந்த மாதிரி பாதியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாரதா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பார்ப்போம். ஸோ கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட் அண்ட் சண்டிமல், பேட்டிங் ஆர்டர்ல சுமன் கில், ரிங்கு சிங், பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சசாங்கா, சிவம் தூபே, பவுலிங் ஆப்ஷன்ல முகமது சிராஜ், ரவி பிஸ்னாய், பெர்னாண்டோ. ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஷனாங்காவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரவி பிஸ்னாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இல்லை இந்த வேற சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சுமன் கில் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. முகமது சிராஜுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குசல் மெண்டிஸ், ரிஷப் பண்ட், பேட்டிங் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால், நிசங்கா, ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அசரங்கா, அசர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ஷனாங்கா அண்ட் அக்சர் பட்டேல். பவுலிங் ஆப்ஷன்ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் பத்ரினா.
இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் அசரங்காவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இல்லை இதில் பேராஜஸ் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அசதீப் சிங் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பத்ரிநாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இல்லை ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-75% பீப்புள் வந்து ஸோ இவங்கள தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், ஹர்திக் பாண்டியா, குஷால் மெண்டிஸ் அண்ட் அசரங்கா. ஸோ இந்த பர்டிகுலர் 4 பிளேயர்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற ரிஸ்கா ட்ரை பண்ற பட்சத்துல சுமன் கில், அக்சர் பட்டேல், முகமது சிராஜ், தினேஷ் சந்திமல், தனுஷ் அண்ட் பெர்னாண்டோ. ஸோ இதுல இருந்து ஒரு 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். பட் இதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்க பவுலிங் ஆப்ஷன் விக்கெட்டா இருக்கட்டும் இல்லை பேட்டிங்கா இருந்தாலும் வந்து ஸ்கோரை அடிச்சிருந்தாலும் ஒரு அதிகமா எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பொசிஷன்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ போத் இவங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.